சமீப காலங்களில் கவனிச்சு பார்த்துருந்தோம் அப்படின்னா பணியிடங்களில் நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல், அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் ஒர்க் பிளேஸ், இதை பற்றின உரையாடல்கள் பொதுத்தளங்கள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக நம்ம மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் நடந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் பற்றி வெளியே வந்து ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் இது ரிலீஸ் ஆனதுலேருந்தே இது சார்ந்த உரையாடல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் பிளேஸில் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அது யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? இது குறிப்பாக ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டராக இருக்குது அப்படின்னா லீகலாக சட்டப்பூர்வமாக என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரியான கேள்விகள் தான் இந்த உரையாடல்கள் வந்தப்போ எங்களுக்கு ப்ரைமரியாக இருந்தது. ஸோ இதுக்கான பதில்கள் தேடுறப்ப தான் பாஷ் சட்டம், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இந்த சட்டத்துக்கு கீழே எல்லா மாவட்டங்கள்லையுமே லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்றது ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசோட பாலிசி நோட் படி எல்லா மாவட்டங்கள்லையுமே லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருக்குது இப்போ. ஸோ இந்த கமிட்டியில் யாரெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டர் ஒர்க்கராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். உங்களோட நிறுவனத்தில் 10க்கும் குறைந்தவர்கள் இருக்காங்க அப்படின்னா போய் பண்ணலாம். நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டரில் இருந்து உங்கள் நிறுவனத்தில் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இல்லை அப்படின்னாலோ, இல்லை அப்படி இருக்கக்கூடிய ஐசிசி ஒழுங்காக இயங்கலை அப்படின்னாலோ, இல்லை அந்த கமிட்டி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் நீங்கள் லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியை அணுகலாம். ஸோ சென்னையோட லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியில் யாரெல்லாம் இருக்காங்க, இவங்களை நீங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு எக்ஸ்பிளைனர் ஃபார்மேட்டில் சிட்டிசன் மேட்டர்ஸ் வெப்சைட்டில் இருக்க ஆர்டிக்கலில் இருக்குது. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தமிழ்லையும் இதை மொழிபெயர்த்திருக்கோம். இதை வாசித்து பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை நான் ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்காக ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த விஷயம் என்னென்னா, இந்த லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருக்குது அப்படின்றது இது சார்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய ஆக்டிவிஸ்ட்ஸ்க்கும் அட்வொகேட்ஸுக்குமே தமிழ்நாடு அரசு இன்னும் கொண்டு போய் சேர்க்கலைங்கிறது ஒரு சேடான விஷயமா இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ஆர்டிக்கலில் இருக்குது. இதே போல் எக்ஸ்பிளைனர் ஃபார்மேட்டில் குறிப்பாக நீங்கள் என்னெல்லாம் வாசிக்க விரும்புகிறீங்க அப்படின்றதையும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.